ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாசா ஸ்மைல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பால் கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து அரிசி மாவு, வெல்லம், தேங்காய், தேவையான அளவு உப்பு. பால் கொல்கட்டை செய்யறதுக்கு இப்போது நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த கப்பில் 1.5 கப் மாவு எடுத்துக்க போகிறேன். மாவு எடுத்ததுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை வந்து சுடு தண்ணியில் தான் பிசையணும், பச்சை தண்ணியில் பிசையக்கூடாது. சுடு தண்ணியில் பிசைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். கையில் பிசைய முடியாது. நான் வந்து இந்த ஸ்பூனில் இப்போ பிசைஞ்சிக்கிறேன். கையில் பிசைஞ்சிடாதீங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 கப் மாவுக்கு கரெக்டாக 2 கப் தண்ணி சுட வச்சேன். 2 கப் தண்ணியுமே ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றாமல் இப்படி பிசைஞ்சிருக்கேன். எண்ணெய் நான் எதுவுமே ஆட் பண்ணிக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு கை பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இதில் எந்த ஒரு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கல. இப்போ வந்து இதை உருட்டுறதுக்காக நான் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கையில் எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அளவு எடுத்து நம்ம இப்படி உருட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை. இந்த மாடலில் தான் நான் இன்றைக்கி இந்த பால் கொல்கட்டை செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த மாடல் தேவையோ நீங்கள் அந்த மாடலில் செஞ்சுக்கலாம். நான் இப்படி சின்னதாக போட்டுக்கிறேன். நீங்கள் இதில் பெருசாகவும் செஞ்சுக்கலாம். நான் இப்போது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாமே ஒரே அளவாக இருந்தால் தான் கரெக்டான பதத்தில் வேகும். பாருங்கள், நான் இப்போ எப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இப்போது நான் ஸ்டவ்வில் வந்து இதில் 5 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும். தளன்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஒன்றா தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் கொட்டினீங்கன்னா ஒட்டிக்குவோம், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்குவோம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா தான் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பேஷலாக வச்சு அடியில் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். இது வெந்ததுக்கப்புறம் மேலே அப்படியே வரும். இப்போது இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து 1.5 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் கரையிற வரையும் இது நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லோரும் வந்து பால் கொல்கட்டைக்கு வந்து கெட்டி சேர்ந்ததுக்காக அரிசி மாவை கரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம அந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம். தானாகவே அது கெட்டி ஆயிரும். பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக தண்ணியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு நல்லா கெட்டியாக ஆயிரும். இப்போ வந்து நான் இதுக்கு தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பால் ஆட் பண்ணிக்க போகிறேன். பால் வந்து நல்லா காய்ச்சின பாலாக இருக்கணும். பாலை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் ஒரு 2 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணி 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் இருந்தால் போதும். பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிடும். நல்லா கெட்டியாக வந்துடும் பால் கொல்கட்டை. கரெக்டாக பால் ஆட் பண்ணி 2 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து வாசனைக்காக நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சுக்கு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க.
அதனால் நம்ம சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக சுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இதான் நம்ம டிஷ்ஷோட ஃபைனல் லுக். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.